Micromax இந்தியால ஒரு பிக் கம்பேக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல ரெண்டு கேம் சேஞ்சர் ஸ்மார்ட் போன் வந்து இந்தியால லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இந்தியன் ஸ்மார்ட் போன் பிராண்ட் Micromax வந்து Micromax In Note 1, Micromax In 1B ரெண்டு ஸ்மார்ட் போன் அபிஷியலா இந்தியால லான்ச் பண்ணிட்டாங்க. ரெண்டுமே வந்து டீசன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அதே சமயத்துல அக்ரெசிவா லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் போனுடைய பிரைசிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சைனீஸ் பிராண்ட்ஸ்ல இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்மார்ட் போன்ஸ்க்குமே வந்து டஃப் காம்படிஷன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ இன்னைக்கு வீடியோல Micromax உடைய இந்த ரெண்டு கேம் சேஞ்சிங் ஸ்மார்ட் போனுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். இந்த ஸ்மார்ட் போன்ல என்னென்ன விஷயங்கள் பெஸ்டா கொடுத்திருக்காங்க, இன்னும் என்னென்ன விஷயங்கள் பெட்டரா கொடுத்திருக்கலாம், எல்லா டீடைல்ஸும் தெரிஞ்சுக்க தவறாம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க முதல் முறையா பார்க்கறதா இருந்தா என் பேரு வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஸோ Micromax அவங்களுடைய இன் சப் பிராண்டு கீழே ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் பிகினிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2020க்குள்ளே இன்னும் ஒன்று இல்லைனா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் 2021 வந்து 10 ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கிட்ட நம்ம Micromax உடைய இன் சப் பிராண்டு கீழே எதிர்பார்க்கலாம். எல்லாமே வந்து உங்களுக்கு அக்ரெசிவ் ப்ரைஸிங்கில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் 15,000 to 20,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வந்து மற்ற ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டுக்கு வந்து டஃப் காம்படிஷன் கொடுக்குற வகையில் இவங்க ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுவாங்க. Micromax உடைய இன் சப் பிராண்டு கீழே எல்லா பிரைஸ் கேட்டகரியிலும் நம்ம ஸ்மார்ட் போன்ஸ் எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ இவங்க லான்ச் பண்ணியிருக்க ரெண்டு அக்ரெசிவ் ஸ்மார்ட் போன்ஸ் உடைய டீடைல்ஸ் என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் Microsoft In Note 1 அதுக்கப்புறம் 1B இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே அட்டகாசமாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து எல்லாருமே எதிர்பார்க்காத விதமாக வந்து சர்ப்ரைசிங் வந்து ஒரு நீட் அவுட்லுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து Note 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேக் பேனல் வந்து பிளாஸ்டிக் பேக் பேனலாக இருந்தாலும் ஷைனியாக கிளாஸியாக இருக்குது. அதே சமயத்தில் கேமரா வந்து உங்களுக்கு குவாட் கேமரா கொடுத்துருக்காங்க, ரியர் சைட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க, ஃப்ரண்ட்ல பஞ்ச் ஹோல் நாச்சோட லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்லுக்கோட ஒரு பிக் டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. 6.67 இன்ச்சுக்கு ஃபுல் HD ப்ளஸ் பஞ்ச் ஹோல் நாச்சோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே Micromax In 1B அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக்கும் வந்து பட்ஜெட் கேட்டகரி மாதிரி இல்லாமல் வந்து ஒரு ஸ்லீக் அவுட்லுக்கோட கொடுத்துருக்காங்க. பேக் பேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகைன் இதுவும் வந்து உங்களுக்கு ரியர் சைடில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது, கீழே வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில் தெரியுது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கேமரா ஹவுசிங் வந்து டுவல் கேமரா ஹவுசிங் பண்ணியிருக்காங்க ரியர் சைடில். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வாட்டர் ட்ராப் நாச்சோட வந்து ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக்கும் வந்து உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்காங்க. அதே சமயத்தில் இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.52 இன்ச் இது HD ப்ளஸ் டிஸ்பிளேயோட வருது. ஸோ ஓவராலாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா கொடுத்துருக்காங்க Micromax. அது மட்டும் இல்லை பெர்ஃபார்மன்ஸ்க்கும் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லையுமே உங்களுக்கு கேமிங் சிப்செட்டோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு Note 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek Helio G85 சிப்செட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பெர்ஃபார்மன்ஸ் எக்ஸாக்டாக உங்களுக்கு ரெட்மியுடைய Note 9 எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் G அப்படின்னு சொல்லும் போதே கேமிங், ஸோ கேமிங் அட்டகாசமாக இருக்கும். அதே Microsoft In 1B அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனும் உங்களுக்கு MediaTek Helio G35ல கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சிப்செட்டும் வந்து உங்களுக்கு என்ட்ரி லெவலில் வந்து ஒரு பெஸ்ட் சிப்செட் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதோட யூசர் இன்டர்ஃபேஸ். பொதுவாக இந்த ப்ரைஸ் கேட்டகரியில் வந்து மற்ற பிராண்ட்ஸ் அதாவது சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து நிறைய bloatware இருக்கும். பட் இதில் வந்து உங்களுக்கு ஜீரோ bloatware அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். 10,000 கீழே வந்து ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஒரு க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது மோட்டோரோலாக்கு அடுத்தது வந்து Micromax தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லை நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய பசங்களுக்கு வந்து 10,000 ப்ரைஸ் செக்மெண்ட் கீழே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கணும், அதே சமயத்தில் அன்னெசரி ஆட்ஸ் வேண்டாம் அப்படிங்கும்போது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு Micromax உடைய இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு பெஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ். அது மட்டும் இல்லை இதில் 2 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வந்து இவங்க கேரண்டி பண்ணியிருக்காங்க. 2 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து இப்போது Android 10ல இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம Android 11 அண்ட் Android 12 ஸோ இது ரெண்டு 2 இயர்ஸ்க்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பெஸ்ட் திங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாக வந்து பெர்ஃபார்மன்ஸை விட இதோட சாஃப்ட்வேர் வந்து இன்னும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மட்டும் இல்லை Micromax உடைய In Note 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாட் ரியர் கேமரா செட்டப்பில் வருது. இந்த குவாட் ரியர் கேமராவில் உங்களுக்கு பிரைமரி சென்சார் 48 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சலுக்கு வந்து வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலுக்கு வந்து உங்களுக்கு மேக்ரோ லென்ஸ் அண்ட் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் கேமரா உங்களுக்கு பஞ்ச் ஹோல் நாச்சில் 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு
செக்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டீசன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தான் உங்களுக்கு மைக்ரோமேக்ஸ் உடைய இன் 1Bயும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களுக்கு டுவல் ரியர் கேமராவோட வருது. 13 மெகா பிக்சல் பிரைமரி சென்சார், 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சார், ஃப்ரண்ட்ல வந்து 8 மெகா பிக்சல் ட்ராப் நாட்ச்ல கொடுத்துருக்காங்க. அதோட ரெண்டுமே உங்களுக்கு 5000 mAh பேட்டரி, ஸோ மேசிவ் பேட்டரியோட கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு நோட் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது. அதே வந்து உங்களுக்கு 1B வந்து நார்மல் 10 வாட் வந்து உங்களுக்கு பாக்ஸ் கூட கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக பேட்டரி செக்மெண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ரெண்டுமே வந்து 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, டைப் சி போர்ட்டோட கொடுத்துருக்காங்க, ரிவர்சபிள் சார்ஜிங்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா மைக்ரோமேக்ஸுடைய ஏன் வந்து அவங்களுடைய கம்பேக்கை வந்து ரொம்பவே கான்க்ரீட்டாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் வந்து மற்ற பிராண்ட்ஸ்க்கு டஃப் காம்படிஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. எல்லா விஷயத்தையும் வந்து மற்றதை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுடைய R&D டிபார்ட்மெண்ட்டுக்கும் வந்து ஒரு பிக் அப்ளாஸ் நம்ம கொடுத்தே ஆகணும். மைக்ரோமேக்ஸ் அவங்களுடைய இன் நோட் 1 அதுக்கப்புறம் இன் 1B இந்த ரெண்டு கேம் சேஞ்சிங் ஸ்மார்ட் ஃபோனோட இந்தியாவில் வந்து அவங்களுடைய கம்பேக்கை வந்து ரொம்பவே கான்க்ரீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட் இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து மற்ற ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லும்போது வந்து நோட் 1 வந்து உங்களுக்கு டைரெக்டாக கம்பீட் பண்ண போகிறது வந்து ரெட்மியுடைய நோட் 9 அதுக்கப்புறம் ரியல்மியுடைய நார்சோ 20. ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் வந்து உங்களுக்கு மீடியாடெக் ஹீலியோ G85 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைரக்ட் காம்படிட்டர் அப்படின்னு சொல்லலாம். அந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய bloatware ஆட்ஸ் இருக்கும். பட் இதில் உங்களுக்கு க்ளீன் யூசர் இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் மைக்ரோமேக்ஸ் வந்து ஒரு பெரிய லீடில் இருக்கும். அதே சமயத்தில் மைக்ரோமேக்ஸ் உடைய 1B அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டைரெக்டாக கம்பீட் பண்ண போகிற மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மி 9, போக்கோ C3, ரியல்மி C15. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் ஃபோனையும் வந்து டைரெக்டாக கம்பீட் பண்ணது அவுட்லுக்காக இருக்கட்டும், ஸ்பெசிஃபிகேஷனாக இருக்கட்டும், ஒரு பெஸ்ட் காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நமக்கு வந்து வைட் ரேஞ்ச் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இப்போ அவைலபிளாக இருக்குது நம்ம சூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ மைக்ரோமேக்ஸ் இன்ல வந்து மைக்ரோமேக்ஸ் இன் நோட் 1 உடைய ப்ரைஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து உங்களுக்கு 10,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 12,499 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே அக்ரெசிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயத்தில் மைக்ரோமேக்ஸ் இன் 1B அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2GB RAM 32GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 6,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே வந்து 4GB 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட் வந்து 7,999 லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனில் நோட் 1 வந்து நவம்பர் 24லேருந்து உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். இது ரெண்டு கலர் வேரியன்ட்ஸில் இப்போ அவைலபிளாக இருக்குது, க்ரீன் அண்ட் ஒயிட் கலர். அதே மைக்ரோமேக்ஸ் 1B அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கலர் வேரியன்ட்ஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது நவம்பர் 26லேருந்து அகெயின் இதுவும் உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுடைய அன்பாக்சிங் நம்ம பண்ணணும்னா தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நம்ம பண்ணலாம். ஏன்னா இதோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்போ தான் நமக்கு தெரியும். ஏன்னா மீடியாடெக் சிப்செட் அப்படின்னு சொல்லும் போதே வந்து நிறைய பிராண்ட்ஸு கீழே லான்ச் ஆன ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட்டிங் இஷ்யூ இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ரியல் டைமில் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது, இதோட ஆன் பேப்பர் ஸ்பெசிஃபிகேஷன் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, ப்ரைஸிங் பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க, அவுட்லுக்கும் நல்லா இருக்குது. ஸோ இதோட ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.